ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடான ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் இருந்து தான் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எலிமினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணுறது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் தான் இங்கே இருக்குது. ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி, அதாவது இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனி ரிலேட்டடான ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட் இருக்குது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இதில் ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இருக்குது, சப்சிடரி கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஹெச் ஃபார் ஹோல்டிங் கம்பெனி, எஸ் ஃபார் சப்சிடரி கம்பெனி. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் எ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனிக்கான ஒரு கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்னா ரெண்டையும் இணைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு கம்பெனியை இணைச்ச ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, எப்பயுமே ஒரு ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடாக ஒரு சம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சம்மில் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பார்க்கணும். எந்த மாதிரியான சம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம் ஷேரிங் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த கம்பெனி முழுக்க சப்சிடரி கம்பெனியை வாங்கிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர்ஸை மட்டும் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh ஷேர் வாங்கியிருக்காங்க. எஸ் லிமிட்டடில் மொத்தம் 10 lakh ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஓகே, ஷேர் கேபிட்டலை ஃபஸ்ட்டு நாம் ஷேராக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே டோட்டலாக 10 lakhs இருக்குது. ஓகே, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 lakhs அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலை ஷேரோட வேல்யூவால் டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர் கிடைக்கும். ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது 10 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் இந்த கம்பெனியில் ஒரு ஜீரோ கட் பண்ணால் 1 lakh ஷேர் கிடைக்குது. ஓகே, ஷேர் கேபிட்டலை ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போது 1 lakh ஷேர்ஸ் எஸ் லிமிட்டடில் இருக்குது. இப்போ எஸ் லிமிட்டடில் 1 lakh ஷேர்ஸையுமே எஸ் லிமிட்டட் வாங்கினதா சொல்லியிருக்காங்க. அப்போ 1 lakh ஷேர், ஒரு ஷேருக்கு 10 rupees அப்படின்னா 1 lakh இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 lakhs. அப்போ அங்கேயும் 1 lakh ஷேர் தானே இருக்குது. அப்போ மொத்தமாகவே எஸ் லிமிட்டடை ஹெச் லிமிட்டடுங்கிற கம்பெனி வாங்கிட்டாங்க. அப்போ இது ஃபுல்லி அக்வயர்ட், மொத்த ஷேரையுமே வாங்கிட்டாங்க. அப்போ இனிமேல் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டருக்கான பங்கு அப்படிங்கிறது இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலே இல்லை. ஓகே, எஸ், இதோடைய ப்ராப்ளம் எப்படி இருக்கும், அதோடைய சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கோங்க வித் டேட்டோட. இப்போ லைபிலிட்டிஸ், இப்போ நம்ம பேங்கிங் கம்பெனி போடுறப்ப சில ஷெட்யூல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்போம். ஷேர் கேபிட்டல்னால் ஷெட்யூல் நம்பர் 1 இருக்கணும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னால் ஷெட்யூல் நம்பர் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். பட் இங்கே அப்படிலாம் எந்த விதமான ஒரு காம்பேக்ட் ஷெட்யூல் அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா, நோட் நம்பர், ஒர்க்கிங்ஸ்னு ஏதாவது செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ணியிருப்போம்ல, அப்படி எதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க்கிங்ஸ் கேல்குலேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த நம்பரை ஆர்டராக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். சரியா? எஸ், ஃபர்ஸ்ட்டு இந்த லைபிலிட்டி சைடில் என்ன இருக்கோ அது சேம் லைபிலிட்டி தான் நாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரப்போகுது. பட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டலை தான் கேல்குலேஷனில் எடுக்கணுமே தவிர சப்சிடரி கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஷேர் கேபிட்டல் தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக காம்பன்சேட் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இங்கே எலிமினேட் பண்ணுறப்ப அதோட சேர்ந்து எதுவும் இதாயிரும் அப்படின்னா எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டலும் கேன்சல் ஆயிரும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 10 lakhsம் வராது, எஸ் லிமிட்டடோடைய ஷேர் கேபிட்டல் 10 lakhsம் எதில் வராது அப்படின்னா இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டில் வராது. ஓகே, எப்பயுமே ஓனர்ஸ் லைபிலிட்டின்னு நாம் பார்க்குறப்ப எச் லிமிட்டடோட ஓனர்ஸ் லைபிலிட்டி மட்டும்தான் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே தவிர எஸ் லிமிட்டடோடதை எடுக்கக்கூடாது. ஓனர்ஸ் லைபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்பெனியோட ஓனருக்கு தான் சொந்தம். ஓகே, அப்போ ஷேர் கேபிட்டலை வச்சு பிஸ்னஸ் பண்ணி கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா ஷேர் கேபிட்டலே ஓனர்ஸ்க்கு தான் சொந்தம் அப்படின்னா அந்த கேபிட்டல் மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் யாருக்கு தான் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓனருக்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைக்கிற ரிசர்வும் ஓனர்ஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போகும். அப்போ
சப்சிடரி கம்பெனியோட ஷேர் கேபிட்டலோ இல்லை சப்சிடரி கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆர் சப்சிடரி கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ இனிமேல் நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுக்கக்கூடாது. அப்போ என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனியோட ஓனர்ஸ் லைபிலிட்டி மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல், இந்த ஷேர் கேபிட்டலுக்கு ஏன் நம்பர் 1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம இந்த ஷேர் கேபிட்டலை ஷேராக கன்வெர்ட் பண்ண கேல்குலேஷனுக்குள்ளே போயிருக்கோம். அப்போ ஷேர் கேபிட்டலுக்கு ஏதோ ஒரு வகையில் கேல்குலேட் பண்ணி நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஷேர் கேபிட்டல். அப்போ இங்கே 2 lakh ஷேர் இருக்குது, ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10. எப்படி 2 lakh ஷேர் வந்தது அப்படின்னா 20 lakh ஷேர்ஸு, ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 10 rupees. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 lakh ஷேர்ஸ் இருக்கும். நாம் எப்பயுமே ஷேர் கேபிட்டலை தான் இங்கே எழுத போகிறோம். அப்போ 2 lakhs மல்டிப்ளைடு வித் 10 அப்படின்னா 20 lakhs. ஸோ அதுக்கு நோட் நம்பர் 1 நான் நோட் எழுதி கேல்குலேட் பண்ணியிருக்கேன், அதனால் நோட் நம்பர் 1. ஓகே, இப்போ இதை தவிர இங்கே எந்த கேல்குலேஷனும் நான் போடலை. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சம்மில் இல்லை, ஸோ நான் எந்த கேல்குலேஷனும் போடலை. அதர் லைபிலிட்டி இருக்குது. யூஸ்வலாகவே கம்பெனியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி, அவுட்சைடர்ஸ் லைபிலிட்டி எல்லாத்தையுமே ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட் ஆட் பண்ணி போடணும். ஓனர்ஸ் லைபிலிட்டியை தவிர அவுட்சைடர் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ அதர் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டிஸை ஜென்ரலாக ஆட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 15 + 2 lakhs, அப்போ 15 lakhs + 2 lakhs அப்படிங்கிறது மொத்தம் 17 lakhs. அதர் லைபிலிட்டி ஹெச் லிமிட்டடில் 15 lakhs இருக்குது, எஸ் லிமிட்டடில் 2 lakhs இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 lakhs. ஸோ அதர் லைபிலிட்டி இங்கே நான் நோட் கேல்குலேட் பண்ணதுனால இங்கே நம்பர் 2 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ லைபிலிட்டி சைடில் இந்த 2 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்லேயும் நான் இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணேன் அப்படின்னா 37 lakhs வருது. லைபிலிட்டி சைடு இஸ் ஓவர். நவ் மூவ் ஆன் டு த அசட் சைடு. அசட் சைடில் பார்த்தோன்னா இங்கே அசட்ஸ் இருக்குது. அசட் சைடில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி என்னென்ன அசட்லாம் ஹெச்இஎஸ்சில் இருக்கோ ரெண்டையும் ஆட் பண்ணி காட்டணும். ஹெச்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி, எஸ்ங்கிறது சப்சிடரி கம்பெனி. ஓகே, அப்போ எல்லா அசட்டையும் இங்கே ஃபிக்ஸட் அசட்டு இல்லை கரண்ட் அசட்டு அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் பார்க்காம இருக்கிற எல்லா அசட்டையும் ஆட் பண்ணி தான் காமிக்க போகிறோம். அப்போ இங்கே அசட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் தான் இருக்குது. அப்போ ஹெச் லிமிட்டடோட அசட்ஸையும் எஸ் லிமிட்டடோட அசட்ஸையும் நான் செப்பரேட்டாக இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட டோட்டல் அப்படிங்கிறது 37 lakhs வருது. அப்போ ஃபஸ்ட்டு லைபிலிட்டியை முடிச்சிட்டோம், அசட்ஸு. அப்போ 2 ஒர்க்கிங்ஸை முடிச்சு இப்போ நான் 3வது ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால 37 lakhs. அப்போ அதுக்கு ஒர்க்கிங் நோட் அப்படிங்கிறது வந்து 3 கொடுத்துடணும். ஸோ இது தவிர இந்த அசட்டில் எதுவுமே கிடையாதுல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோமே. அப்போ இதோடைய டோட்டல் அப்படிங்கிறது 37 lakhs. ஓகே, ஸோ ஏற்கனவே டோட்டல் லைபிலிட்டியை 37 lakhsல கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் அசட்டும் 37 lakhs. ஸோ அப்போ இங்கே அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டோட்டல் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்படி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எலிமினேஷன் தொடர்பான சம்ஸை நாம் பார்க்கணும். எல்லா சம்லையும் ஃபஸ்ட்டு நாம் எலிமினேட் பண்ண வேண்டியது இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.